5 நிமிஷத்துலயே உப்புமா ரெடி. இத பாருங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு வேலையா? 5 நிமிஷத்துல உப்புமா ரெடி. என்ன தேடுறீங்க? என்ன தேடுறீங்க? ஜார காணோம். எங்க வச்சீங்க? இல்ல திரும்புங்க. என்ன தேடுறீங்க? திரும்பி பாருங்க. திரும்பி பாருங்க. பாருங்க ஷெல்ஃப்ல பாருங்க. ஜார காணோம். கண்டுபிடிச்சு 30 வருஷமா சமைச்சு என்ன பிரயோஜனம்? செய்யும் போது எல்லாத்தையும் மறக்கிறேன். என்ன ஒரு யூனிக்கான இந்த உலகத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு இன்னைக்கு சமையல் என்ன சமையல் வேணும்னு கேட்டால் சேமியா உப்புமாவும் தேங்காய் சட்னி வேணும் அப்படின்னு கேட்டனால இப்போ சேமியா உப்புமாக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எண்ணெய் ஊற்றிய கடலைப்பருப்பு போட்டு சேக்க விட்டாச்சு. வெங்காயத்தை எடுத்து போட போகிறோம். எனக்கும் சேமியா பிடிக்கும், என் பையனுக்கும் ரொம்ப சேமியா பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். சேமியாக்கு தேங்காய் சட்னினா இன்னும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. பச்சை மிளகாய்ங்கம்மா. ரெண்டு பேருக்கும் பச்சை மிளகாய் எங்க இருக்குன்னு தெரியல. அடுத்து என்ன பிளான்? சமைச்சிட்டு கடைக்கு போனோம் பூ வாங்கிட்டு வரதுக்கு. அப்புறம் பூ வாங்கிட்டு வந்துட்டு கடை ஓப்பன் பண்ணிட்டு அப்புறமா கண்டினியூவா என் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது சொல்லுங்க. எங்கள் அம்மா வந்து இன்னைக்கு தான் வந்து சமைக்கிறாங்க எங்கள் வீட்டில். யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி சமைச்சு கொண்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி எனக்கு வீக் ஆஃப்ன்றதுனால காலையிலே வந்துட்டாங்க, அதனால் இன்றைக்கி சமைக்கிறாங்க. வெங்காயம் போட்டு வதக்கியாச்சுப்பா. இது ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் உப்புமா ரெடி ஆகிடும். வெயிட் பண்ணு. 5 நிமிஷத்தில் உப்புமா ரெடி ஆகிடும். ஆமாம் சரி 5 நிமிஷம். சரி 5 நிமிஷம். பசிக்குது 5 நிமிஷம்டா. முடிய போகுதுங்க. ரெடி ஆயிருச்சு. போங்க 5 நிமிஷம் கழிச்சு வாங்க. புதுசா தண்ணி. 5 நிமிஷம் என்ன எனக்கு தெரியல. இதோ இப்போ 5 நிமிஷம் உப்புமா ரெடி. இது வச்சு கண்டென்ட் பண்ணலாம். 5 நிமிஷம் டைம். 5 நிமிஷம் சொல்லியே எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கல்யாணம் ஆகி வந்த புதுசுல 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுவாங்க. 5 நிமிஷம் 5 நிமிஷத்துலயே உப்புமா ரெடி. இத பாருங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு வேலையா? 5 நிமிஷத்துல உப்புமா ரெடி. அடுத்த வீடியோ நம்ம போடுறோம். 5 நிமிஷத்துல இவங்க ரெடி பண்றாங்களா? ஓகேவா? 5 நிமிஷத்துல உப்புமா ரெடி. 5 நிமிஷம் வரியா? டைமிங்ல வச்சுட்டு 5 நிமிஷத்துல அப்படி இருக்கும். கண்டிப்பா அப்படி ஒன்று பண்ணலாம். இது பாருங்க, இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? தேங்காய் சட்னி அரைச்சிடுவோம். முடிஞ்சிச்சு. உப்பு போட்டாச்சு. அது கொதிக்கிறதுக்குள்ளே தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். பச்சைக்கல்லே எடுத்தாச்சு. என்ன தேடுறீங்க? ஜார காணோம். எங்க வச்சீங்க? இல்ல திரும்புங்க. என்ன தேடுறீங்க? திரும்பி பாருங்க. பாருங்க ஷெல்ஃப்ல பாருங்க. ஜார காணோம். கண்டுபிடிச்சு தெரியுதா? சப்ஸ்கிரைப் ஜார கண்டுபிடிச்சாச்சுப்பா ஒரு வழியா. ஏன்னா நான் இங்க வந்து அவ்வளோ சமைச்சது இல்லைல்ல, அதனால எல்லாத்தையும் தேடுறேன். உடச்சிக்கல்ல கட் பண்ணி பச்சை மிளகாய் போட்டேன். உடச்சிக்கல்லையே போட்டாச்சு. தேங்காய் போட்டாச்சு. அவ்வளோதான். பாருங்க, அது கொதிக்கிறதுக்குள்ள இப்படி சட்னி அரைச்சிடுவோம். சரி, எல்லாம் ஓகே. இப்போ இந்த தேங்காய் கட் பண்ற டைம் இதெல்லாம் கணக்குல வராதா? தேங்காய்லாம் முன்னாடியே கட் பண்ணி வச்சிட்டோம்ப்பா. இதுதானே ஈஸியா இருக்கும். எனக்கு எல்லாமே வசதியா இருக்கும். இங்க ஒண்ணு நான் தேடி சிரிக்காத. சிரிச்சு காமெடி பண்ணுதான் சொல்றோம். மீன்வேல் வந்து இந்த மாதிரி இப்ப நான் பாருங்க, காமெடி ஆகிட்டாங்க. என்ன ஒரு காமெடி பீஸ் ஆகிட்டாங்க என் பையன் வீட்டுல. சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் சட்னி பாருங்க, பேசினே சட்னியை ரெடி பண்ணுறோம். உப்பு போட மறந்துட்டேன்னு உப்பு எடுத்து வந்து போடுறேன்.
எத்தனை வருஷமா சமைக்கிறீங்க? எத்தனை வருஷமா சொல்லுங்க, எத்தனை வருஷமா சமைக்கிறீங்க? 30 வருஷமா சமைச்சு என்ன பிரயோஜனம்? செய்யும் போது இப்ப எல்லாத்தையும் மறக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்பதான் பேசு. அது எங்க அம்மா வந்து இவ்வளவு நேரம் வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப கான்சியஸாவே இருந்தாங்க. இப்பதான் எங்க ஓடுற ஓகே, இப்பதான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஸோ கொதிக்கிற தண்ணியில வந்து சேமியா போட்டா சேமியா ரெடி ஆயிடும். இது ரெடியாக 5 நிமிஷம். இது சேமியா நல்லதா கெட்டதாமா உடம்புக்கு? ஆனா இந்த வீடியோ வந்து 13 வீடியோ மட்டும் நாங்க 1/4 hour 1/2 hour எடுப்போம். ஆனா நாங்க சமைக்கிறதுல மட்டும் 5 நிமிஷம் சமைச்சிரும். அவங்களுக்கே சிரிப்பு. நாங்க சமைக்கிறதுல 5 நிமிஷம் தான் சமைப்போம். ஆனா வீடியோ எடுக்கிறது மட்டும் நாங்க 1/2 மணி நேரத்துக்கு மேல எடுப்போம். சேமியா நல்லா செய்வாங்க எங்க அம்மா. அம்மா சொல்லக்கூடாது. சின்ன வயசுல 3/4 நாள் இதை செஞ்சா ஏமாத்திடுவாங்க. இன்னைக்கு சேமியா, இன்னைக்கு உப்புமான்ருவாங்க. நான் வந்து சேமியா சாப்பிட்டுடுவேன். எங்க அக்கா வந்து சேமியா சாப்பிட மாட்டாங்க, உப்புமாவே சாப்பிட மாட்டாங்க. ஆமா, இப்படியே சொல்லியே அவனையே வளர்த்துட்டோம். நான் வந்து ஆனா உப்புமா நல்லா சாப்பிடுவேன், சேமியா சாப்பிடுவேன், எல்லாமே சாப்பிடுவேன் என்ன செஞ்சாலும். இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு அடம் பிடிக்கிற மாதிரி வளர்க்காதீங்க. பேசுறீங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசணும்னு சொல்லிடுங்க. அவ்வளவுதான். சட்னி வந்து வெச்சிட்டாங்க. இங்க பாருங்க, சமைச்சு என் மருமகள் தான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிறேன். சாப்பிட்டுட்டு இப்ப சொல்லுவாங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. அதனால செப்புன்னு நினைச்சிடாதீங்க, எங்க வீட்டு மருமகள் தான் அவங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன ஒரு யூனிக்கான இந்த உலகத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் இது. ஆமா, அதனாலதான் நான் கொடுத்துட்டு செக் பண்ண சொல்றேன். வேற ஏதாவது செய்ய சொன்னா தெரியாதுல்ல. சொல்லுங்க, நீங்க அப்படியே ஃபர்ஸ்ட் ட்ரை வெச்சு. கண்டிப்பா மைக் கிட்ட வெச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கு. நிஜமா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஏய், கேமரா திரும்ப. சேமியா தெரியுதா உங்களுக்கு? போல போலன்னு இருக்கு. சூப்பரா இருக்கு. நீங்க சாப்பிட்டு எப்படி இருக்கு? ஐயோ, நான் தான் செஞ்சேன்னு எனக்கே தெரியலையே. நல்லா இருக்கா? இந்த சட்னி எல்லாம் ரெடியா இருக்கு. பண்ணா இருந்தது வீடியோ பாக்குறவங்களுக்கு. அவங்க சமைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை கருவேப்பிலை சாப்பிட சொல்றாங்க எங்க அம்மா சின்ன வயசுல. இப்போ நான் உங்களுக்கு எங்க அம்மாவுடைய தட்டை காட்ட போறேன். எங்க காட்டுங்க பாப்போம், எடுங்க. இவங்களோட எசன்ஸ் ஊர்னா போதும். தட்டை காட்டுங்க. அதான்ப்பா, நல்லா கொதிக்கும் போது எசன்ஸ் இறங்கிடுமா, கருவேப்பிலை எசன்ஸ். அதனால அதை விட்டுட்டோம். இதுல சொல்லுங்க என்ன சொல்றான் பாருங்க. தட்டை காட்டுங்க. இங்க பாருங்க, ஒரு கருவேப்பிலை கூட சாப்பிடாம எப்படிலாம் உருட்டுறாங்க பாருங்க. சரி, எங்க அம்மா தான் எப்படின்னு பார்த்தா இங்க பாருங்க. வயசு என்ன மேடம், ஏன் கருவேப்பிலை சாப்பிடுறேன்? அது இவங்க சமைக்கும் போது என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்மளை வந்து கருவேப்பிலை சாப்பிட சொல்லுவாங்க. சாப்பிடலான்னு பார்த்தா எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் ஃபுல்லாக வலிச்சு சாப்பிட்டு கை கழுவி வச்சிருந்தேன். நான் எங்கே காலையில் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஹாய், இவ்வளோ நேரம் நான் ரெக்கார்ட் பண்ணாமல் பேசிட்டு இருந்தேன், சாரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்துட்டு நாங்கள் என்ன குக் பண்ணோம், எங்கள் அம்மா என்ன குக் பண்ணோம் அப்படின்றது சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். until then it's bye from சொல்லுங்கள், பேசுங்க. bye from பாய் ஃப்ரெண்ட். பூமியில் நிலாமும். bye bye bye.